நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு பிரியமானது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஒரு புதிய கமாண்டிங் ஆபீசர் பதவியேற்று அலுவலகம் வந்தாராம். வழியில் 2 வீரர்கள் ஒரு பெஞ்ச் அருகே நின்று காவல் இருந்ததை பார்த்துவிட்டு, எதற்காக இந்த பெஞ்சிற்கு காவல் நிற்கிறீர்கள், ஏதேனும் சிறப்பு உண்டோ என்று கேட்டாராம். அதற்கு அவர்கள், பழைய கமாண்டிங் ஆபீசர் சொன்னதினால் நாங்கள் காவல் காக்கிறோம் என்றனர். இதற்கு என்ன காரணம், என்ன விபரம் என்று கேட்க அந்த பழைய ஆபீசருக்கு போன் செய்து கேட்டபோது, எனக்கும் தெரியாது, எனக்கு முன்பு பணியாற்றிய அதிகாரி காவல் இருக்க சொன்னார், நாங்கள் இருந்தோம் என்று சொன்னாராம். சரி, அந்த முதிய நபர் எங்க இருக்கிறார் என்று விசாரித்து அவரிடம் தேடி சென்று கேட்ட பொழுது அவர் சொன்ன காரணம், பெயிண்ட் அடித்த பெஞ்சில் யாரும் உட்கார்ந்து விடாமல் பார்த்து கொள்ள சொன்னேன், இன்னுமா அது காயவில்லை என்று கேட்டாராம். இன்று நாமும் கூட கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள அவருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்று மேலோட்டமான எண்ணங்களோடு வாழுகின்றோமா, அல்லது சிறிய காரியங்களை கருத்தாய் கடைபிடித்து நடைமுறைப்படுத்தி பின்பற்ற ஆயத்தமும் பிரயாசமும் எடுத்துக்கொள்ளுகின்றோமா? பிரயோஜனம் உள்ளவைகளுக்காக பிரயாசப்படுவோம், அவராலே யாவையும் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொண்டு உமக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நீர் நாங்கள் கேட்பதை எல்லாம் தருவீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.